கடந்த காலங்களில் இந்த நிர்வாகிகள் சுமூகமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டதற்காக அனைத்து நிர்வாகிகளும் சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட அனைத்து சங்க நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து போட்டியின்றி இந்த நிர்வாக குழுவை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இணைக்கப்பட்ட சங்கங்களின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய இதயங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் பதவிக்கு வந்து இது 5வது முறை இந்த தேர்தல் வெற்றி பெற்று 5வது முறை தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். முதல் 2 முறை போட்டியிட்டும் அடுத்த 3 முறை போட்டியின்றியும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். என் மீது நம்பிக்கை வைத்துள்ள 25,000 தொழிலாளர்களுக்கும் நான் விசுவாசம் உள்ளவனாக, உண்மை உள்ளவனாக, அவர்களுடைய வாழ்க்கையை திறம்பட சிறப்பாக நடத்துவதற்குண்டான அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூடிய, அவர்கள் உரிமைகளை இழந்து விடாமல் அவர்கள் ஊதியம், வேலை பாதுகாப்பு அனைவற்றுக்கும் பாதுகாப்பாக நாங்கள் இருந்து செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் எங்களுடைய சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தற்போதைய சூழலில் தமிழ் திரைப்படத்துறை மிக சிரமமான ஒரு சூழ்நிலையை அடைந்துள்ளது. அதாவது சில திரைப்படங்கள் 1000 கோடியை எட்டுவதும், சில திரைப்படங்கள் எந்த விதமான பாதுகாப்பின்றியும் குறைந்தபட்சம் திரையரங்குகளில் வெளியிடக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையிலும், வல்லவன் வாழ்வான் எளியவன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்போது திரைப்படத்துறை இருக்கிறது. நான் இந்த திரைப்படத்துறையில் இயக்குனராக அறிமுகமாகும்போது சிறிய கலைஞர்கள், சிறிய நட்சத்திரங்கள், நல்ல கதை அம்சமுள்ள அல்லது சமூக சிந்தனை உள்ள அல்லது கிராமப்புற பண்பாடுகளை விளக்குகின்ற சிறிய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தன. கரகாட்டக்காரனைப் போலவோ, அன்னக்கிளியைப் போலவோ அல்லது புலன் விசாரணையைப் போலவோ. அப்பொழுது பெரிய பட்ஜெட் படமான கேப்டன் பிரபாகரனும் ஓடியது. அதே நேரத்தில் வெளியான சின்னத்தம்பி என்ற திரைப்படமும் ஓடியது. குடும்ப பாங்கான திரைப்படங்களும் ஓடியது. ஆக்ஷன் படங்களும் ஓடியது. ஒரே நேரத்தில் பொங்கல், தீபாவளி போன்ற திரைப்படங்களில் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், கார்த்திக், பிரபு என அனைத்து நட்சத்திரங்கள் திரைப்படங்கள் கூட ஒரே சமயங்களில் வெளியாகி அனைத்து தயாரிப்பாளர்களும் நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திரைப்படத்துறை அப்போது இருந்தது. ஆனால் தற்போது ஒரே திரைப்படம் 1000 திரையரங்கும் 2000 திரையரங்கும் என வெளியிடப்படுவதும், பல திரைப்படங்கள் வெளியிட திரையரங்குகளே கிடைக்காத சூழ்நிலையும் உள்ளது. இதில் யாரை குறை சொல்வது என்று எங்களால் சொல்ல முடியாது. திரையரங்கு உரிமையாளரை கேட்டால் ஆடியன்ஸ் இல்லை, பார்வையாளர்கள் இல்லாததால் காட்சிகள் ரத்து செய்யப்படுகின்றன என்ற சூழ்நிலை. சின்ன திரைப்படங்களை வெளியிடும்போது பல நேரங்களில் எந்த திரைப்படம் எந்த திரையரங்கில் எந்த காட்சியில் நடக்கின்றது என்பதே ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போது ரசிகர்கள் அவர்கள் விரும்புகின்ற அல்லது அவர்களை விரும்புகின்ற வகையில் விளம்பரம் செய்யப்படுகின்ற திரைப்படங்களை நோக்கியே படையெடுக்கின்றார்கள். ஒரு சில படங்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைகிறதும், பல திரைப்படங்கள் பார்வையாளர்களை இல்லாமல் காட்சிகள் ரத்து செய்யப்படுவதால் சூழ்நிலை உள்ளதால் எங்களுடைய வாழ்க்கை சிறிது சிரமமான சூழ்நிலையில் உள்ளது. சிறிய திரைப்படங்களை தயாரிப்பதும், வெளியிடுவதும், அதில் பணிபுரிவதும், பணிபுரிந்த ஊதியத்தை பெறுவதில் சிரமமும் என பல சிரமங்களை நாங்கள் தற்போது எதிர்நோக்கியுள்ளோம். எப்படி நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இருக்கிறதோ அதுபோன்றே தமிழ் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்று ஒன்று இருந்தால், ஒரு அரசின் கீழ் இயங்குகின்ற ஒரு அமைப்பாக மாறும்போது தொழிற்சாலை போன்ற ஒரு பாதுகாப்பும் கட்டமைப்பும் ஏற்படும். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ் திரைப்படத்துறையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழ் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்ற அமைப்பின் மூலம் அனைத்து திரைப்படத்துறையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான வேண்டுகோளாகும். ஏறக்குறைய 100 ஆண்டுகளை கடந்துவிட்ட தமிழ் திரைப்படத்துறையில் இதுவரை அரசாங்கம் அல்லது தொழிலாளர்களுக்காக முதன்முறையாக வேளச்சேரி பக்கத்தில் 85 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. பல்வேறு காரணங்களை கூறி அந்த நிலம் திரும்ப பெறப்பட்டது. அதுபோன்றே 2010 ஒரு 65 ஏக்கர் நிலம் திரைப்பட தொழிலாளர்களுக்காக வழங்கப்பட்டது. 15-16 வருடங்களாக அந்த இடத்தில் நாங்கள் வீடுகள் கட்டுவதற்கான பல முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். தற்பொழுது ஏறக்குறைய அந்த முயற்சி
நிறைவேறும் கட்டத்தில் அரசு எங்களுக்கு வழங்கிய அரசாணையில் ஒரு சில திருத்தங்களை செய்து தர வேண்டிய நிலையில் உள்ளதை அறிந்து அரசுக்கு பலவாறாக விண்ணப்பித்துள்ளோம். கடந்த 5 வருடங்களில் ஏறக்குறைய ஒரு 25-30 முறை தலைமைச் செயலர் சென்று முதல்வரையும் துணை முதல்வரையும் அதிகாரிகளையும் சந்தித்துள்ளோம். ஏறக்குறைய தமிழகத்தில் 52 லட்சம் அன்ஆர்கனைஸ்டு தொழிலாளர்கள், அதாவது உதிரி தொழிலாளர்கள் என்று அழைக்கப்படுகின்ற தொழிலாளர்கள் உள்ளார்கள். இவர்களில் குறைந்தபட்சம் 10 லட்சம் பேருக்கு அரசு ஓய்வூதியம் வழங்கி கொண்டிருக்கிறது. எங்கள் திரைப்படத்துறையில் 25,000 தொழிலாளர்கள் உள்ளார்கள். இவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் இன்று அவர்களுக்கு பணி இல்லை என்றால் நாளை மறுநாள் அவர்களுக்கு உணவு இல்லை என்ற சூழ்நிலையிலே மிகவும் சிரமமான சூழ்நிலையில் வாழ்கின்றார்கள். எனவே குறைந்தபட்சமாக ஒரு 3,000 ரூபாய் 60 வயதை கடந்தவர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைக்க விரும்புகின்றோம். எங்கள் திரைப்படங்களில் ஒரு 30% வட்டியாக கொடுக்குறாங்க. 5%னா 60% வருட வட்டி வந்து 60லேருந்து 100% வரைக்கும் வட்டியாக கொடுத்து வட்டியிலே சாவுறாங்க. அப்போ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 12%ல் ஒரு கடன் கிடைக்குதுன்னா அப்போ 30%ஆன செலவினங்கள் குறையும். அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய முதல் வந்து இன்றைக்கி வந்து 40% 50% நஷ்டம் வருதுன்னா இது ஒன்லி பிகாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டால் தான் அவ்வளோ இது வருது. எந்த விதமான இதுவும் கிடைக்கல. இப்போது இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் ஆகும்போது வந்து இப்போ மழை வந்துச்சு, கேன்சல் ஆகிடுச்சு, அதனோட இன்சூரன்ஸ் நாங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபாரினில் ஒரு படம் பண்ணும்போது அது ஆர்கனைஸ் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து விபத்து, அது மொத்த நஷ்டம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்றுக்கும். மழை வந்தால் கேன்சல், ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் கேன்சல், அன்னைக்கான நஷ்டத்தை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. அது மாதிரி இது முறைப்படுத்தப்பட்ட ஒரு இதுவாக இல்லை. அதனால் அதையெல்லாம் முறைப்படுத்தினா ஒரு ஆர்கனைஸ்டு அமைப்பாக மாறும்போது அரசோட திட்டங்கள், அரசு அறிவித்த திட்டங்கள் எங்களை வந்து சேரும். அதை வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்க்கால் எங்களுக்கு இல்லை. இப்போது 16ஆம் தேதி மறைந்த முதல்ல வச்சு அழைச்சிருக்கோம். அவர் வந்து இந்த பட்ஜெட் செஷனில் ரொம்ப இதுவாக 24 மணி நேரம் அதே அந்த சிந்தனையிலே இருக்கார். இல்லை அதுக்கான விவாதங்களையும் அவரோட ஒரு அதிகாரிகளையும் இல்லை பல நேரம் 11 அன்றைக்கி ஒரு நாள் வந்து 11 மணி இரவு 11 மணிக்கு எங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்ட்லேருந்து எங்களை கூப்பிட்டாங்க. நான் ஏற்கனவே இது வந்து 10-12 வருஷம் ஆகிடுச்சு. எங்களுக்கு கோரிக்கையில் பல்வேறு சமயங்கள் வச்சுருக்கோம். அந்த அலுவலக நேரத்துலேயே நாங்கள் தான் இப்போ இது வரைக்கும் அவங்கள பார்த்துருக்கோமே தவிர நைட்டு 11 மணிக்கு ஒரு அரசு அதிகாரி எங்களை தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கங்களை கேட்டு, சார் நாளைக்கு போய் ஆஃபீஸில் பார்த்து சொல்கிறோம் சார்னா, இல்லை சார் இன்றைக்குள்ளே வந்து இது அனுப்புகிறோன்னு சிஎம் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து ஆஃபீஸு திறந்து அதுக்கான விளக்கங்களை அன்றைக்கி நைட்டு கொடுத்து அவங்க நைட்டு 12 மணிக்குள்ளே அதை சப்மிட் பண்ணாங்க. அப்போது இரவு பகலாக வேலை செய்கிறாங்கங்கும்போது ஒரு நம்பிக்கை ஏற்படுது எங்களுக்கு. அது மாதிரி இது அரசு துறையாக மாறும்போது இல்லை அரசு கீழே இயங்கும்போது ஒரு எங்களுக்கு உண்டான நிவாரணங்கள் கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் ஒரு வேலை கலந்து சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம், அவர்கிட்ட கேட்டிருக்கோம், கடிதம் கொடுத்துருக்கோம். இந்த இதுவால் அந்த பட்ஜெட் செஷனில் இருக்கிறதால சிஎம்ஐ கேட்டு சொல்கிறேன்னு வந்து அரசு அதிகாரி தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாங்கள் விழா எடுக்கும்போது அரசு என்னமோ எங்களை எல்லாத்தையும் பண்ணிடுதுன்னு வந்து வயிற்றுச்சலாக இருக்கு அவங்களுக்கு எங்களை பார்க்கும்போது. ஒரு 100 பேர் ஒரு முதல்வர் வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் சந்திக்கிறார். ஆனால் நீங்கள் பத்திரிகையில் என்ன எழுதுறீங்கன்னா, சினிமாக்காரர்களை தொடர்ந்து சந்திக்கும் முதலமைச்சரும் எழுதுறீங்க. அந்த 100 பேரில் தான் ஒருத்தர் தான் நாங்கள். ஆனால் அவங்க வந்து ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கிறதால இப்போ குஷ்பு போய் பார்க்குறான் வச்சுங்க, அன்றைக்கி பார்த்த 99 பேரோட ஃபோட்டோ வரப்போகிறது கிடையாது. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமாக்காரங்க ஏதோ அவங்களுக்கு வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. விழா நடத்துவதன் மூலம் எங்களுக்கு ஒரு சிறிய சந்தோஷம். எங்களோட இந்த முதலமைச்சருக்கு ஒரு விழா நடத்தணுங்கிற சந்தோஷத்தை தவிர வேறு எந்த லாபமும் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைச்சதே இல்லை. இது வரைக்கும் கிடைச்சதில்லை. அரசுக்கும் அதனால் எந்த செலவும் இல்லை. அரசு வந்து நிகழ்ச்சி நடத்தும் போது கலந்துக்கும் போது அது யாரோ ஒரு சேட்டலைட் சேனல் அவங்க வாங்க போகிறாங்க, அந்த விழா நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. அரசு வந்து செலவு பண்ணி அந்த நிகழ்ச்சி நடத்துறதில்லை. அதை எங்களுக்கும் அதனால் எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னென்னா, தமிழக முதல்வர் ஒரு விழா நடத்தணும், எங்களோட கோரிக்கைகள் கொடுத்தோம். கோரிக்கை அளவில் இருந்தது தவிர விழா நடத்தி எங்களுக்கு எந்த விதமான பயனும் இது வரைக்கும் கிடைச்சதில்லை. அதான் பயன் கிடைக்கும்னு நினச்சோம் நாங்கள் விழா எடுக்கிறதில்ல. அது வந்து எங்களை பொறுத்தவரை ஒரு சந்தோஷம். எப்படி வந்து ஒரு பணத்தை விட நாங்கள் வந்து ஒரு டைரக்டராக என்னோடய சீன் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கைத்தட்டினா என்ன சந்தோஷம் அதிகமாக இருக்கும், அதுதான் பெரிய சந்தோஷம். 1 கோடி ரூபாய் கொடுக்குறத விட என் சீனுக்கு வந்து ஜனங்க கைத்தட்டினா அதுதான் முதல் சந்தோஷம். அப்புறமா தான் பணத்தோட சந்தோஷம். அது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து தமிழக முதல்வருக்கு நான் விழா எடுக்கும்போது என் கூட இருந்தவர் சிஎம் ஆகிட்டார். என் கூட இருந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து
அது 76 நடந்தது, 67 நடந்தது, 69 நடந்தது, 78 நடந்தது, 79 நடந்தது, 91 நடந்தது. அது மாதிரி அப்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான். அதை தவிர அவங்ககிட்ட நாங்கள் வேறு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறதில்ல.